நேத்து ஆர்சிபி எப்படி நம்மள வந்து 196 டார்கெட் வச்சு 197 எடுத்தா தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கேக்கு வந்து ஒரு டார்கெட் வச்சு குடுத்தாங்களோ, அதே மாரி நேத்து ஜிடி என்ன பண்ணிட்டாங்க, அதே சேம் டார்கெட். இந்த இடத்துல நான் வந்து ஒரு மீம் நம்பர் வச்சு வரியா? ரைட். இல்ல உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு ஒரு மேட்ச் வச்சுக்கோ. அதுல நாங்க தோத்துட்டா உங்க ஊரையே பெருக்கி சுத்தம் பண்றோம். அப்ப எங்க ஊர் இனிமேல் சிங்கப்பூர்ரா. நீங்க தோத்துட்டா அத அப்புறம் பேசிக்கிறோம். என்ன அப்புறம் பேசிக்கோ. இப்ப சொல்லியா? என்னமா அப்ப இப்படி பேசுற? அவன் என்ன டிஸ்கஷன்? ஒண்ணு இல்லம்மா, இவன் ஜெயிச்சா என்ன தரலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன வேணாலும் குடுக்குறேன்னு சொல்லுங்க மாமா. என்ன வேணாலும்னா என்ன வேணாலும். என்ன வேணாலும் இல்லடா, என்ன வேணாலும். தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது. ஆனாலும் ஹை டியூட்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்றது உங்களுக்கே தெரியும். அலார் நடிச்சாருனே. எப்படி அடிச்சாங்க? அலார் நடிச்சாருனே. அதான் எப்படி அடிச்சாங்க? அலார் நடிச்சாருனே. நேற்று வந்து மும்பை மேட்ச்சு. நம்ம வந்து ஆர்சிபி வந்து சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் தக்காளி அவங்க வந்து கொண்டாடினாங்களோ இல்லையோ, இவங்க போட்டு நம்மளை போட்டு மிதி 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 மிதிச்சாங்க. அதாவது நம்மள இல்ல, சிஎஸ்கே வந்து மிதி 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 மிதிச்சானுங்க. மிதிச்சுட்டு உட்காந்து என்ன சொல்ல, அப்படியே வந்து தானே ஜெயிச்ச மாதிரி அப்படியே உட்காந்து ஆர்ப்பாட்டம் போட்டுட்டு இருந்தானுங்க. ஆனா நேத்து அதே டார்கெட், சேம் சிஎஸ்கேக்கு என்ன டார்கெட்டோ அதே டார்கெட், அதே மாதிரியே இப்படின்னா இன்னைக்கு மும்பை சிஎஸ்கே எப்படி வந்து தோத்தாங்களோ அதே மாதிரி நம்ம மும்பையும் வந்து தோத்துட்டானுங்க. அதாவது இந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு மீம் வரும். பட் ஆனா அது வந்து இன்ட்ரோடக்ஷன் முடிச்சக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட் அதை போடுறோம். ஓகேவா? ஸோ வந்து நம்ம விருந்தாளிகளை கூப்பிட்டுருவோம் எப்பயும் போல. சிஎஸ்கே நண்பரே, கேமரா ஆன் செய்யுங்க. அடுத்து எப்பா பால்டப்பா நண்பரே, என்னது பால்டான்ஸ் வாங்க வந்து பல்டான்ஸ். கேமரா என்னடா அப்பாவி பிச்சைக்காரன் மாதிரி இருக்க? பாருங்க மேடம், அப்பாவி பிச்சைக்காரன் மாதிரி இருக்கியா? இன்னைக்கு நேத்து நடந்த மேட்ச் பத்தின ரிவ்யூ தான் நடக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மினா மினா ஷிமாவா அத்தகே பைனாப்பர பர அத்தமா பொக பொக அஹோபாக்கா. டியூட்ஸ், லைக் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து எதை பத்தி பேச போறோம்னா, நேத்து நடந்த மேட்ச் பத்தின ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஓவராலா வந்து சொல்லணும்னா, நம்மளை போட்டு ஆர்சிபி செஞ்சதை விட இந்த பால்டான்ஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. பாருங்க எப்படி திருட்டு முடிக்கிறான்ட்டு. ஏன்னா அவனுக்கு தெரியும் வீடியோலயே அவ்வளவு வாய் பேசியிருப்பான் மண்டையாட்டாரா. ஸோ என்னன்னா, நேத்து ஆர்சிபி எப்படி நம்மள வந்து 196 டார்கெட் வச்சு 197 எடுத்தா தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கேக்கு வந்து ஒரு டார்கெட் வச்சு கொடுத்தாங்களோ, அதே மாதிரி நேத்து ஜிடி என்ன பண்ணிட்டாங்க, அதே சேம் டார்கெட். இந்த இடத்துல நான் வந்து ஒரு நம்பர் வச்சு வரியா? ரைட். இல்ல நம்பர்லாம் இல்ல. இதுல என்னன்னா வந்து சாய் சுதர்சன் வந்து நான் வந்து என்ன நினைச்சேன், போன டார்கெட் வந்து எப்படின்னா பஞ்சாப் கூட வந்து ஜிடி வந்துட்டு விளையாண்டாங்க. அது வந்து எப்படின்னா அவங்க 240, சாய் சுதர்சன் சேம் இதே மாதிரி தான் வந்துட்டு விளையாண்டுருப்பான். நான் என்ன நினைச்சேன், மும்பையோட பேட்டிங்கை நம்புனேன். உண்மை சொன்னாடி இவங்க பேட்டிங் கடப்பார பேட்டிங்கா இருக்குடா. இந்த பேட்டிங் வந்து 196 போதுமா அப்படின்னு நான் நினைச்சேன். ஹமீத 196 ரன் போதுமா அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா வந்துட்டு பிச்சையே அவங்க மாத்திட்டாங்க, மும்பை தோத்த மாதிரி மாத்திட்டாங்க. எனக்கு என்னன்னா, போன மேட்ச்ல வந்து புத்தூர் விளாண்டியான், புத்தூரை வந்து எடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம வில்ஜாக்ஸ் போன மேட்ச் வந்து பேட்டிங் என்ன நான் பண்ணலாம், பவுலிங் போட்டேன் சூப்பரா. இந்த இதுல வந்து கரெக்டா அந்த பவுலிங் வந்து கண்டிப்பா வந்து செட் ஆயிருந்திருக்கும். ஏன்னா வந்து லெஃப்ட் ஹேண்டர் வந்து அந்த நடுவுல வந்து லெஃப்ட் ஹேண்டர் தான் இவங்க ஃபுல்லாமே வந்திருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். புத்தூரை ஏன் வந்து இது பண்ணாங்க, எதுக்கு வந்து அவனை உட்கார வச்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல. முஜிபுர் ரஹ்மானை போட்டு துவச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் போய் துவச்சாங்க. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, பாண்டியா நேற்று வந்து பவுலிங் தரமா போட்டாப்ல. ஆனா வந்து பேட்டிங் செட் தொம்பலா போயிடுச்சு. என்னன்னா தலைமை அடிப்பான்னு பார்த்தா கடைசியில விவிதியை கொடுத்துட்டாங்க. என்ன ஆச்சுன்னா வந்து அந்த பங்களாதேஷ் மேட்ச் மாதிரியே தலைமை ஒரு ஷார்ட் ஒன் ட்ரை பண்ணுவாப்ல. அதே மாதிரி ட்ரை பண்ணாப்புல நம்ம டிஎஸ்பி சிராஜ் ஒரே கேட்ச். டிஎஸ்பி சிராஜ் வந்து நேற்று கிரி நீயே வந்து ஒத்துப்ப, சிராஜோட பீஸ்ட் மோட நேற்று பார்த்தோம். தலைமையை வச்சு ஏத்தி நேத்திட்டான். சிராஜை விட அந்த பிரதீஷ் கிருஷ்ணாவா என்னதுடா, பிரதீஷ் கிருஷ்ணாவா, பிரதீப் கிருஷ்ணா, ஏதோ ஒரு கிருஷ்ணா. அந்த இது அவன் வந்து அவன் பாட்டுக்கு வந்து நல்லா போட்டுக்க. எப்பயுமே அவனை போட்டு துவச்சிருவாங்க, அவன் பார்த்தா நல்லா போட்டுக்கிறியா.
நேத்து வந்து ஓவராலா பார்க்கும்போது ஜிடி பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. மும்பை பவுலிங்கும் அந்த அளவுக்குலாம் கேவலமாலாம் இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. இவங்க அடிக்கலாம், அவ்வளவுதான். அடிச்சிருக்கணும், அந்த பேட்டிங் வச்சு அடிச்சிருக்கணும். சொதப்பல். பேட்டிங் டேய், இதுல சொதப்பலாம். இதுல இதேதான் நான் என்ன 2 நாளைக்கு சொல்லுவேன்னா, முன்னாடி எங்களுக்கு வந்துச்சு. அப்ப வந்து சொதப்பல்னு சொன்னா ஜென்ம பார்த்த. இப்ப என்ன வெறும் சொதப்பல்னு முடிக்கிற? ஏண்டா அது அந்த மேட்ச், இது இந்த மேட்ச். இந்த மாதிரி தற்குறி பதில் நான் ஏய், கேட்கல, இந்த பதிலாம் கேட்கல உன்கிட்ட. தலைவன் நல்லா தான்டா உனக்கே தெரியும். ஸ்டார்ட் எங்க பாரு பண்ண மும்பைக்கு ஸ்டார்ட் கொடுக்க இருக்கிற மாட்டாங்கடா. பேட்டிங். அசோந்த் இவங்க பூரா பேர் போய் இந்தியாக்கு விளையாடுறாங்கடா. இப்ப அங்க டாப் 6 இருக்காங்க தெரியுமா? ஃபுல் அண்ட் பேர் ஆமா. வந்துட்டு இன்டர்நேஷனல் காரங்க. சிஎஸ்கேலாம் 10 பேர் வந்து இந்தியா டெபியூ தெரிஞ்சிட்டு இருக்காங்கடா, பாவம். அந்த இதுல மாதிரி பிளேயர்ஸ் என்ன இருக்காங்கடா. இதுல என்ன ஹைலைட்னா, இது ஹர்திக் பாண்டியா வந்தோடனே அப்படியே என்ன சொல்ல, ஸ்ட்ரெச்சிங்லாம் மட்டும் இருந்தாப்ல கராத்தே ஸ்டைல்ல. அத பார்த்தோன்னா வந்து சரி இன்னைக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது, இன்னைக்கு அதெல்லாம் வார்ம் அப். அதுதான்டா இன்னைக்கு தலைமை அவ்வளவுதான் அடிக்கிற அடிலாம் பிரிச்சு பிரிச்சு நானும் மேய்ஞ்சிராங்க. நினைச்சேன், தலைமை ஒரு படம்டா, மாதிரி நீங்க ஃபார்முக்கு பேட்ல பண்ணல, வந்திருக்கியா, அவ்வளவுதான். தலைமை ஒரு அது என்ன ஃபார்முக்கு பண்றது? வந்துட்டியா. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, ரோஹித் சர்மா 2 4 அடிச்சோன்னே ஆஹா என்ன தலையை வந்து இறுக்கி திரும்ப தூக்கிடுச்சு. இல்லடா, எனக்கு எனக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டேன், எனக்கு வந்து தலையை என்னாச்சுன்னா, ஃபோன் இங்க பாரு அடிச்சானு 2 சொல்லிட்டு. 4 அடிச்சோடனே ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு இல்லடா, ஒரு எனக்கு வேற அவுட் ஃபோன் ஆயிட்டா, அதே பண்ணிட்டேன்டா மாதிரி கிரி. அடுத்த பால் அவுட். எனக்கு வேற ஐயோ. ஃபோன் பண்றேன், தலைய 4 வேற இது பண்ணிட்டேன். ஹலிவால் ஆரம்பிச்சு இப்ப சொல்லிட்டு ஃபோன் பண்ணியா. அடுத்த பாலே பார்த்தா அவுட் ஆயிட்டு. எனக்கு எப்படின்னா அது வந்து முடிஞ்சிருச்சு இதுதான், போல்டு. இது வந்து ஸ்டம்பிங் தான். அது எப்படின்னா அந்த என்ன சொல்ல, ஐயோ சென்னை சென்னை 6,26,000 அந்த படத்துல வர மாதிரி ஸ்ட்ரைக். டன், டன் அப்படி நம்ம வந்து சிவா மாதிரி அவுட் ஆயிருப்பாப்ல. என்னன்னா டன், டன், என்னானே டன், தெரியல, மும்பைக்கு டன். பீடியானு தெரியல. சரி 20ல இருந்து மும்பை வந்து நல்ல டீம் தானே எடுத்துட்டு இருக்காங்க, உண்மையை சொல்லணும்னா. எல்லா இந்த பேருமே பாயிண்டே அதிகமா சொல்லாதடா, எடுக்கிறாங்க. அந்த வீடியோல சொல்லிட்டேல விடு. எத்தனை தடவை சொன்னாலும் என்னடா பண்றது. சூரியகுமார் அடிக்கலன்னா ஒண்ணும் பண்ண அடிக்கலாம் முடியாதுப்பா. மொத்தமா படுத்துறீங்களா. சூரியகுமார் மட்டும் தான் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறேன் மும்பைக்கு. ஆனா நேத்து ஜிடி கிட்ட நான் ஒன்னு நோட் பண்ணேன். நல்லா விளாண்டா சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த கில்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பேன், நல்லா விளாண்டா. நல்லா விளாடலாம் காமிக்கிறாங்க. இது எப்படி இருக்கு? இந்த சரி மாதிரி அத தான் நான் விடுங்க, அத விடுங்க. ம். அதாவது நாங்க ஆர்சிபி கிட்ட தோத்தப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. நீங்க மும்பை நீங்க வந்து அது வந்து தோத்துட்டீங்க. நாங்க அது வந்து ஆர்சிபியன்ஸா புரியுதா? அந்த சைடு. இது வந்து பாலிடிக்ஸ். டேய் டேய் நிப்பாட்றா. உங்களோட சூழ்ச்சிய பத்தி எனக்கு தெரியும்டா. இதனால தான்டா காமன் மேனா இருக்கிறத விட்டுட்டு நான் சிஎஸ்கேக்கு வந்து இப்ப சப்போர்ட் பண்றேன். இல்லடா, ஏன்னா காமன் மேன் என்ன சொல்லாத, சிஎஸ்கே சப்போர்ட்டர்னே சொல்லு. ஏய் அதெல்லாம் கிடையாது. ஏன் இப்ப நேத்து நான் அந்த என்ன சொல்ல, இவங்க எஸ்ஆர்எச் வெர்சஸ் ஆமாடா, இங்க பாரு அந்த வீடியோல சொன்னேல, சப்போர்ட் பண்றேன்னு சொல்ற. அவனுக்கு சப்போர்ட் பண்றாடா. ஏய் நீங்க என்னடா பேசுறீங்கடா, அதான்டா இது பண்ண முடியல. இப்போ ஒண்ணுமே அந்த கிடையாது. நீயே சொல்லு. நேத்து ஆர்சிபி எப்படி ஜெயிச்சாங்க நீயே சொல்லு. ஆர்சிபி எப்படி ஏன் 40 ரன் ஜெயிச்சாங்க, வித்தியாசத்துல மேட்ச் ஜெயிச்சாங்க, 17 வருஷத்துக்கு அப்புறம். அவ்வளவுதான் ஜெயிச்சாங்க. அப்படிலாம் டேய் இங்க பாரு, மறுபடியும் அந்த இதே இழுக்காத. நான் வந்து நாங்க சொல்லிட்டேன். இழுத்தோம்டா. அதாவது என்னன்னா கிரி, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, லைக் வந்து உங்களுக்கும் சரி, மும்பை கூட விட்டுரு. அதாவது ம். ஆர்சிபிக்கு நான் சொல்றேன். என்னன்னா கொஞ்சம் வந்து ஏதோ முன்னாடி நடந்தத விட இப்ப வந்து மாறி நடக்குது. ஆப்போசிட்டா நடக்குது. கேகேஆர் கூட ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ம். சிஎஸ்கே கூட சேப்பாக்ல ஜெயிச்சிட்டீங்க. இது வந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்ல சான்ஸ் இருக்கு. டேய் நான் வந்து சரியா? இன்னொன்னு நான் வந்துட்டு சொல்லவா. மும்பை, ம். சிஎஸ்கே இந்த மாதிரி பெரிய பெரிய டீம்லாம் இருக்காங்க தெரியுமா. ம். இவங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல தொம்படா தான் போகும். ஆனா செகண்ட் ஆமா, ஹாஃப்ல அதெல்லாம் வந்து தெரிஞ்ச ஒரு கதைதான். ஸ்டெச் ஒன்னு எடுப்பாங்க பாரு. ஆர்சிபி அப்ப படுத்துரும். ஆர்சிபி இந்த மாதிரி டீம்லாம் அப்ப படுத்துரும். அப்ப வந்து மும்பை அவங்களோட எப்ப இருந்து ஆரம்பிப்பாங்க நான் சொல்லவா? ஸ்ட்ராட்டஜியே அடுத்த வந்து மேட்ச் சிஎஸ்கே கூட. உக்கரமா இருக்கும். சிஎஸ்கே கூட டேய் கூடலாம் இல்ல. கிரி ஒரு நிமிஷம் சொல்றேன் கிரி கேளு. இன்னொன்னு அவங்க நான் சொல்றேன். அணையிற ஜோதி எப்பயுமே வந்து பிரகாசமா எரியுமாண்டா. அதே நோட் மாதிரிதான் பண்ணி வச்சுக்க. இல்ல, ஆர்சிபி அது வந்து பிரகாசமா ஒழுங்கா எரிஞ்சிட்டு இருக்கு இப்ப. அமத்தாம விட்டுருப்பாங்க. அது ஒழுங்கா ஆர்சிபி அமத்தாம தான்டா, விட்டுருப்பாங்க. ஒழுங்கா அமத்தாம விட்டாங்க ஆஹா, போல. அதான் அமத்தி விட்டாங்க இப்ப. அமர்த்துறதுக்கு தான் அடுத்த டீம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இல்லடா, இந்த சரியா? நாங்க குளிந்துட்டு எரிஞ்சிட்டு இருக்கோம். சரி அதெல்லாம் அதெல்லாம் அதை விடுங்க. அணைக்கவே முடியாது. அதெல்லாம் விடு. இன்னைக்கு வந்து 2 மேட்ச் தரமா வந்துட்டு இருக்கு. ஆமா. என்ன கதைனா ஃபர்ஸ்டே வந்து டிசி வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு என்னடா பாயிண்ட்ஸ் டேபிளே பார்த்தா பூராமே வந்துட்டு சம்பவ கையில கீழே இருக்காங்க. பெரிய டீம் சப்ப டீம் பூரா மேல இருக்கு. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இதாயிட்டேன். என்னடா இவங்க எல்லாம் மேல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சம்பவ கை 7-8ல இருக்காங்க. டேய், என்னடா நீங்களா என்னடா கீழே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. டிசி தான் போன தடவை பண்ண இது 3-2-1 கெவின் பீட்டர்சனை இதாரா 3-2-1 கெவின் பீட்டர்சனை வந்து மென்டாரா போட்டாங்க தலை பிரிச்சிட்டு இருக்கான் ஒரு ஆமா. பக்கம். என்னமோ பேசி வைக்கிறேன். என்ன
ஒரு மென்டார் வந்து எப்படி இருக்கணும்னா, டீம்ல உள்ள அந்த யங்ஸ்டர்லாம் புடிச்சு, அவனுக்கு வந்து தைரியம் சொல்லணும். "தம்பி, நீ போ அடி, நான் பாத்துக்கிறேன். நான் பின்னாடி இருக்கேன். உன்னை நான் உட்கார வைக்க மாட்டேன். 2 பால்ல நீ அவுட் ஆனாலும் பரவாயில்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேத்த வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க டெல்லியில. அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, ஒரு ஃபினிஷர் வந்து பஞ்சாப்லயும் டெல்லியிலயும் தான் வந்து அந்த நம்பர் 6 ஃபினிஷர் வந்து தரமா இருக்காங்க. 2 நம்பர் 6ல ஆமா. வந்து ஒரு ஃபினிஷர் தரமா இருக்காங்க. மித்த எந்த டீம்லயுமே அந்த அளவுக்கு இவங்க அளவுக்குலாம் இல்ல. இன்னொன்னு சொல்லணும்னா, அந்த பக்கம் பார்த்தோன்னா வந்து நம்ம கோடாலிக்காரங்க வந்து போன மேட்ச் தோல்வி வெறியில வராங்க. என்னன்னா வந்து ஆமா, வெறியில இருப்பாங்க. நான் வேற பார்த்தேன். எப்படின்னா அந்த டிபிக்கல் ஆஸ்திரேலியாக்காரங்க மாதிரி மாத்தி வச்சுட்டாங்க கோடாலிக்காரங்க மொத்த பேத்தையும். என்னன்னா வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு தோத்துருப்பான். தோத்துட்டு 3-2-1 நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு அவுட் ஆயிருப்பான். அவுட் ஆயிட்டு பெவிலியன் போயிட்டு இருப்பான். பெவிலியன் போகும்போது ஹெல்மெட்டை கழட்டி தூக்கி போடுவேன். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் வந்து அக்ரஸன். ஆமா, இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாக்காரங்க தான் பண்ணுவாங்க. ஆமா. இதெல்லாம் வந்துட்டு இந்த சுத்தமா ஹெல்மெட்டை விளையாட்ட தூக்கி போடுறது, முடியும். கெட்ட வார்த்தை அப்பவும் பேசுறது, ம். தோத்துட்டா அவங்க வந்து நெக்ஸ்ட் மேட்ச் ஏதாவது பண்ணுடா அந்த ஒரு மைண்ட் செட்ல வருவாங்க. இப்ப இந்த டீமை பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. ஏன்னா அவங்க என்னதான் தோத்தாலும் ஒரு 2-3 மேட்ச் கிரிக்கே தெரியும். ஏதாவது ஒரு டீமை வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு மோசமான டீம் அவங்க. இது இன்னைக்கு நமக்குள்ள இன்னும் வரல தெரியும். அதுதான் ஆனா ஏன் ஃபர்ஸ்ட் பாப்போம். மேட்சுமே. அதான்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த சம்பவம் தானே பண்ணாங்க. கண்ணீர் அஞ்சலி போட்டிட்டாங்க. ஆமா, எனக்கு RR. தெரிஞ்சு இன்னைக்கு கண்ணீர் அஞ்சலி போடுவான்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். என்ன ஒண்ணு டிசியோட பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லடா, ஆனா வந்து டாஸ் அவங்க இதோட கவலையே இருக்கணும். கிடையாது. ஆனா அடிப்பாங்க. அப்ப இன்னைக்கு என்ன வந்து பண்றாங்க? கேஎல் விளாடான்னு சொல்லி பார்ப்போம். நான் கிரி செகண்ட் மேட்ச் அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு நாங்க ஜெயிச்சிருந்தோம் நினைக்கிறேன். ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேக்கும் பார்க்கலாம். இவங்க 2 பேரும் அதாவது ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா வெறியில இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 2 மேட்ச் தோத்து விட்டாங்க. அது வந்து மேட்ச் வந்து கோடாலிக்காரங்க கூட. அவங்க மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க முதல் மேட்ச். எனக்கு என்னன்னா வந்து ஆர்ஆரோட பேட்டிங் நல்லா இருக்கு. ஆனா பவுலிங் ரொம்ப மட்டமா இருக்கு. ஆனா இல்லடா, பேர்ல எனக்கு சரி. தெரிஞ்சு ஆ. எனக்கு தெரிஞ்சு கிரி. டெல்லி கேஸ் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, சொல்றா. அத விடு கிரி. மஞ்சள் ட்ரெஸ் வாங்கி அப்புறம் என்ன சொல்ல முட்டை, அப்புறம் குங்குமம், அப்புறம் ஒரு ம். பித்தளை பாத்திரம்லாம் வாங்கி சூடம்லாம் இது பண்ணி வச்சிருந்தியே. என்ன கதை அது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த அதெல்லாம் மாதிரி வேலையெல்லாம் சீக்ரெட், வெளிய பண்ணாதடாடி. சொல்லக்கூடாது. ரொம்ப கேவலமான புத்தி பண்றடா. இன்னமே திருந்தல. இந்த ஜண்டா அடிக்கிறது இன்னும் திருந்தல. ரொம்ப மட்டமான இன்னுமே புத்தி திருந்தல. இருக்கு. இங்க பாரு, ஆ. இல்லாட்டி நான் அடிச்சு சொல்றேன். சிஎஸ்கேக்கு ஜண்டா போட தேவையில்ல. அப்புறம் டீமே ஜண்டான்ற மாதிரி சொல்றான் அவன். நான் சொல்றேன். இந்த ஜண்டா டேய், உள்ளே தலைவன் இருக்கு. அதாவது என் தலைவன் எப்பயுமே ஃபிளெமிங்கை நான் காண்டாக்கிட்டாங்க. அதாவது இரா நான் வந்து இது வரைக்கும் ஐபிஎல் பார்த்ததை வச்சு சொல்றேன். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல சற்று தொம்பலா தான் இருக்கும். உனக்கு மறந்துட்டியா? சிஎஸ்கே டீம்ல மறக்காதே. எல்லாருமே அடிச்சு அதெல்லாம் ஞாபகம் கொடுக்கணும்னு இருக்கா? அவசியம் இல்ல. எவனாச்சும் ஒருத்தன் நின்னு அடிச்சு கொடுத்தாலும் போதும். அப்படிதான் காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு. சிஎஸ்கே டீம் எப்படி தெரியுமா? ஒரு மேட்ச் ஒருத்தன் வெளியில வருவியான். ஒரு மேட்ச்க்கும் ஆமா. ஒருத்தன் வருவியான். சரி, அந்த சரி, மாதிரிதான் வீடியோ முடிச்சு தம்பி. விடு. என் தலை ஃபிளெமிங்கை உங்க புராணத்தையே காண்டாக்கிட்டீங்க. பாடாதீங்கடா. தலைவன் அமைதியா வந்து இருங்கடா. பிரஸ் ஏண்டா, மீட்ல அனல் பறக்க தோத்துட்டோம்டா, விட்டுறீங்க. போதுமா? அவ்வளவுதான். இங்க பாரு, ஃபிளெமிங் நான் ஃபிளெமிங் இந்த அளவு காண்டாகி நான் பாக்கலடா. தலை சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்பதான் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்க டீம்ல வந்து ஃபயர் பவரே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ம். கேட்டதுக்கு வந்துட்டு என்ன இல்ல நாங்க ஒரு வந்து நல்ல எங்க கேள்வி. எங்க டீமை வந்து நாங்க எப்படி நாங்க பிளான் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி தான் நாங்க எடுத்திருக்கோம். டீம்ல ஃபயர் பவர் இருந்து என்ன அது அதெல்லாம் தேவையே இல்லை. எங்க டீமுக்கு எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி தெரியும். இப்பதானே தோக்குறோம். ஃபைனல்ல யார் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நாங்க தோக்குறோம் சொல்லிட்டு சொல்றீங்க. இன்னும் டோர்னமெண்ட் என்ன வந்துட்டு முடியல. டோர்னமெண்ட் எண்ட்ல யார் ஜெயிக்க சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இருக்குடா உங்களுக்கு அதையும் அழிவாட பாத்துருவோம். ஆரம்பிச்சிருச்சா? அதையும் பாத்துருவோம்டா. அதையும் பாத்துடலாம்டா. பாத்துருவோம். கொஞ்சம் சரி, ஓகே. என்னதான் இருந்தாலும் என்ன சொல்ல ஃபிளெமிங் சைடுல இருந்து ஒரு மாசான ஸ்பீச்சோட என்ன சொல்ல இந்த வீடியோ வந்து அப்படியே நாங்க எண்ட் பண்றோம். ஸோ வந்து மும்பையன்ஸா இருக்கட்டும், ஆர்சிபியன்ஸா இருக்கட்டும், இல்ல யாரா வேணா இருக்கட்டும், லைக் இந்த சீசன் எண்டுல தெரிஞ்சிடும் யார் வின்னன்ட்டு. நம்ம வந்து ஃபேன்ஸா நின்று அவங்க தான் சொல்லிட்டு ஆகும்னு கட்டுவோம். பட் ஆனா வந்து நடக்கிறது என்னவோ அதான் நடக்கும். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு டீமுக்கு நடக்க போகுது. ஆக்சுவலா 4 டீமுக்கு 2 மேட்ச் இன்னைக்கு டோட்டலா சொல்ல போனா. ஸோ வந்து இன்னைக்கு மேட்ச் எப்படி இன்னைக்கு ஆக்சுவலா அனல் பறக்கும். ஏன்னா ரெண்டு சைட்லயுமே யோசிச்சு பாருங்க. டிசி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச், அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். இன்னைக்கு மேட்ச் சீரியஸா வந்து சூடு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு வெயிலும் கொளுத்துது, இன்னைக்கு மேட்சும் கொளுத்துன்னு தான் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே டியூட்ஸ், அப்படியே நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டாடா. Under control.
எஸ் சார். டியூட்டில எவ்வளவு பேர்? 120 பேர் சார். கமாண்டோ ஃபோர்சஸ் இன் பொசிஷன் சார். கண்டிப்பா கோட்டை விட்டுருவீங்கல்ல? எஸ் சார். சாரி பிரபாகர்